கர்த்தர் நன்மையானதை தருவார். The Lord shall give that which is good. ஒரு நிமிடம் நாம் தலைவணங்கி இன்றைய செய்திக்காக நம்முடைய வலது கையை இருதயத்தின் மேலே வைத்துக் கொள்ளுவோம். நான் சொல்லுகிற தாவீதின் சுருக்கமான ஜெபத்தை எனக்கு பின்னாக நீங்கள் சொல்லும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெபம் இன்றைக்கு தேவ செய்தியை நம்முடைய உள்ளத்தில் உளிவெட்டாக வெட்டி ஈய எழுத்துக்களாக பதித்து நன்மை செய்கிற கர்த்தர் மூலமாக ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள, உலக பிரகாரமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். சொல்லுங்கள், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியிலே நடத்துவாராக. என் கண்பலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 42 ஆண்டுகளாக ஆண்டவருடைய பணியை செய்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. இந்த நாட்களில் தேவ கிருபையினாலே உங்கள் மத்தியில கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி நின்று கொண்டிருக்கிறேன். செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆங்கில வேதாகமத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, The Lord shall give that which is good. பக்கத்திற்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். The Lord shall give that which is good. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உலகம் முழுவதிலும் தீமை நிறைந்திருக்கிறதை நாம் அனுதினமும் காணலாம். ஒவ்வொரு நாள் செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது பயங்கரமான கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், இந்த செய்திகள் இல்லாத நாட்களே இல்லை. காலை மாலை எந்த பத்திரிகையிலும் இதை நீங்கள் காணலாம். அவ்வளவு தீமை நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பேய், பிசாசு, காற்று, கருப்பு, பில்லி, சூன்யம், மந்திரம், மாந்திரிகம், ஏவல், ஒரு மனிதனுக்கு விரோதமாக இன்னொருவர் இவ்விதமான தீமையான காரியங்களை செய்வது நிமித்தமாக அவர்களுக்கு படுகிற பாடுகளுக்கு அளவே இல்லை. மரணமும் சம்பவிக்கிறது. அது மாத்திரமல்ல, மதவாதிகள், மிதவாதிகள், தந்திரவாதிகள், சுயநலவாதிகள், அதோடு கூட இன்றைக்கு தீவிரவாதிகள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, விஷக்காய்ச்சல், அதில் நிமோனியா, டயரியா, டிசென்ட்ரி, அதோடு கூட பயங்கரமாக பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, காலரா போன்ற பயங்கரமான வாதை நோய்கள் பூமியில் உண்டாகி மனிதரை கலங்கடித்தது. அது மாத்திரமல்ல, பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது சமீப காலமாக எலிக்காய்ச்சல், பறவை காய்ச்சல், பதற வைத்தது பன்றி காய்ச்சல், சிக்குன்குனியா, அதோடு மாத்திரமல்ல இன்றைக்கு உலகெங்கிலும் பதற வைக்கிற ஒன்று டெங்கு காய்ச்சல். இவைகளெல்லாம் மாத்திரமல்ல, இனி வரப்போகிறது கொள்ளை நோய் என்று சொல்லுகிற தீய ஒரு நோய் மனிதனை வாரிக்கொண்டு போகக்கூடிய நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து வல்லரசு நாடுகளிலும் விஞ்ஞானிகள் கலங்கி இன்றைக்கு உலகத்தின் முடிவை, அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு, விஷவாயு குண்டு, ஜலவாயு குண்டு, இன்னும் பார்க்கும் பொழுது கண்டம் விட்டு கண்டம் தாவுகிற ஏவுகணைகள், இவைகளெல்லாம் மனிதரை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மாத்திரமல்ல, தீமை செய்யும் ஒரு பயங்கரமான ஆயுதங்களாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இவைகளின் மத்தியில் தான் நாம் வாழுகிறோம். அது மாத்திரமல்ல, பயங்கரமான பேரழிவுகள், தானே புயலை பார்த்தோம், நீலம் புயலை பார்த்தோம், சுனாமியை பார்த்தோம். இவைகள் மாத்திரமல்ல, பூகம்பம், பூமி அதிர்ச்சிகள், இவைகள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டை விட்டு புறப்படுகிற எந்த மனுஷனும் வீடு வந்து நலமாய் சேருவான் என்ற நம்பிக்கையற்ற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தீமை நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்கீதம் 119:68 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 121:7 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா, அவர் உன் ஆத்துமாவையும் காப்பா. காரணம் என்ன? ஆபகு 1:13 சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர். ஆக கர்த்தர் நன்மையானதை தருவார்.
எவ்விதமான அளவுக்கு நன்மை தருவார், என்னென்ன நன்மைகளை தருவார், எவருக்கெல்லாம் இந்த நன்மைகளை எவ்விதமாய் தருவார் என்பதெல்லாம் வேதம் நமக்கு அழகாக ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையில அவைகள் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. இவைகளெல்லாம் நான் அறிந்தது தான் உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதை குறித்து சில வசனங்களை முதலாவது பார்க்கும் பொழுது நாம் யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா! ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நன்மை எங்கே இருந்து வருகிறது? நன்மை செய்கிற நல்லவரான நன்மை நிறைந்த அந்த தேவனிடத்தில் இருந்துதான், சோதிகளின் பிதாவினிடத்தில் தான் இறங்கி நமக்கு வருகிறது. எவ்வளவாக வருகிறது என்று சொல்லும் பொழுது இதை குறித்து தாவீது சங்கீதத்திலே 31:19 சொல்லுகிறார், உமக்கு பயந்து மனுப்புத்திருப்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கு தேவனே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கைத்தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், அவைகள் அளவற்றது. பிரியமானவர்களே, அதை ஆண்டவர் நமக்கு எப்படி தருகிறார்? சுருக்கமாய், ரத்தன சுருக்கமாய் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6:17 2ஆம் பகுதி இப்படி சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு. சொல்லுங்க பாப்ப, சின்ன பிள்ளைகள் நெஞ்சிலே கையை வச்சு சொல்லுங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஒருமுறை கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு ஒரு சில நன்மைகள் அல்ல, அதுவும் விதவிதமான நன்மைகள், அதிலும் சகல விதமான நன்மைகளை வேறு யாருக்கும் அல்ல. கர்த்தர் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளையும் ஓரளவுக்கு அல்ல, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்படியானால் எவருக்கெல்லாம் அந்த நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார்? தாவீதுதான் அதை அதிகமாய் அறிந்திருந்தார். அதனால்தான் தாவீதை கொண்டு எழுதப்பட்ட 73 சங்கீதங்கள் உண்டு. அதிலே சில சங்கீதங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக முதலாவது சில குறிப்புகளுக்காக நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 31ஆம் சங்கீதத்திலே 19 உமக்கு பயந்து மனுப்புத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாய், அது அளவற்ற ஒரு நன்மை. அப்படியானால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு சில உதாரணங்களை வசனத்திலிருந்து எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கும் பொழுது நீதிமொழி 8:13 சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நன்மைக்கு விரோதமான எல்லாம் தீமைதான், அதுதான் பாவம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தீமை முதலாவது வெறுப்பதுதான், கவனிங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இன்னும் விளக்கமாய் நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். தீமையை வெறுக்க வேண்டும். தீமையை விட்டு விலகினால் நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு அவர் பயந்தது போல எந்த மனுஷரையும் நாம் வேதத்தில் அடையாளம் காட்ட முடியாது. சங்கீதம் 119 அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை 120ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. அது நிமித்தம் சங்கீதம் 2:11 சொல்லுகிறார், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். காரணம் என்ன? 12ஆம் வசனம் முடிவாய் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் சொல்லுங்க பாக்கி. அப்படி என்றால் அவர்கள் தான் நன்மையை பெறுகிறவர்கள். கைத்தடுங்க பாப்பா. அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி அனைத்து நன்மைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிற எந்த மனுஷனானாலும் சரி, நீதிமொழி 22:4 வசனத்தை வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள்.
இப்போது சுருக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். 128ஆம் சங்கீதம் விவாக மனமாகிற புதுமண தம்பதிகளுக்கு ஆலோசனையாகவோ அல்லது பாடலாகவோ பாடியவர்களை வாழ்த்தும் பொழுது அதில் 6 வசனங்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முதலாவதாக 128ஆம் சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என்ன அவன் பாக்கியவான் என்றால் என்ன? அதற்கு 3 விளக்கங்கள் உண்டு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நன்மைகளை அதிகமாய் சுதந்தரித்துக் கொண்டவன், செழிப்பாய் வாழுகிறவன் என்ற அர்த்தம். பெரியமான நாம் உடுத்துகிற உடை, உண்கிற உணவு அல்லது உறைவிடம், இவைகளை காட்டிலும் ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால்தான் விவாகமான புதுமண தம்பதிகளுக்கு அவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வசனத்திலே சுருக்கமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த மனுஷனானாலும் இண்டிவிஜுவலி தனிப்பட்ட முறையில உனக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அதனுடைய முதல் நன்மை என்ன? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படியானால் படித்தவரோ படியாதவரோ எந்த மனுஷனானாலும் கர்த்தருக்கு பயந்தால் கையின் பிரயாசமாகிய ஒரு நல்ல வேலையை, கை நிறைய சம்பளத்தையும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உடைய படிப்பு அல்ல, பட்டம் அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து பாருங்கள். வேலை வாய்ப்பு துறைக்கு போய் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பயந்தாலே போதும். கையின் பிரயாசமாகிய வேலையை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். வேலை இல்லாமல் இன்றைக்கு அங்கலாய்த்து தற்கொலை செய்து கொள்கிற எத்தனை நபர்களை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதாமுக்கு ஏவாளுக்கு எல்லா நன்மைகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே உண்டு பண்ணி வைத்து விட்டுதான் ஆதியாம் 2:8 சொல்லுகிறது, அந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து அவர்களை வைத்தார். சோம்பேறியாக அல்ல. ஆதியாம் 2:15 சொல்லுகிறது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். கைத்தட்டுங்க பாப்பா. ஹல்லேலூயா. உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் புருஷர்களுக்குத்தான் வேலை, மனைவிகளுக்கு ஹவுஸ் வைஃப். வீட்டில் இருக்கிற அனைத்து காரியங்களையும் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்து கொடுக்க வேண்டிய கடமை மாத்திரமே சகோதரிமார்களுக்கு உண்டு. சரி, நான் அந்த பகுதிக்கு கடந்து போக விரும்பவில்லை. இங்கே கவனிப்போம். அவ்விதமாக உன் கைகளின் பிரயாசம் மாத்திரமல்ல, அதை அந்நியர் சாப்பிடுகிறதில்லை, நீயே சாப்பிடுவாய். அது மிகப்பெரிய நன்மை. இன்றைக்கு அநேகருடைய வருமானங்கள் வட்டி கடைக்கு போகிறது. அதோடு கூட பார்க்கும் பொழுது இன்றைக்கு வைத்தியனுக்கு போகிறது. அநேக காரியங்களுக்கு அவர்கள் வீண் செலவாகிறது. கர்த்தருக்கு பயந்து பாருங்கள். உங்கள் கையின் பிரயாசம் அந்நியருக்கு அல்ல, அனைத்து காரியங்களுக்கு அல்ல, நீங்களே சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். லேவியராம் 26:5-6 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேசத்திலே சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், அதோடு மாத்திரமல்ல சுகமாய் குடியிருப்பீர்கள், அதோடு மாத்திரமல்ல தேசத்திலே ஆண்டவர் சமாதானத்தையும் கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்று சொன்னார். கையின் பிரயாசமாக வேலை உண்டு, கை நிறைய சம்பளமாகிய வருமானம் உண்டு, அதை அனுபவிக்கிற சாக்கியமும் நமக்கு உண்டு. அதோடு மாத்திரமல்ல, சிலர் தங்களுடைய நாட்களில் நல்ல வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் ஏற்ற வேளையில விவாகம் ஆகிறதும் இல்லை. விவாகத்தை குறித்து நீதிமொழிகள் 18:22 சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுகிறான். மாமனாரிடத்தில் இருந்து வரக்கூடியதான சில வரதட்சணை போன்ற நன்மைகள் அல்ல, கர்த்தரே தயையாகிய நன்மைகளை தருவார். எத்தனை பெரிய ஒரு உண்மை பாருங்கள். இன்றைக்கு இந்த வரதட்சணை மற்ற பணம் போக்குவரத்து இவைகளுக்குத்தான் விவாகங்கள் தடைபெற்று நிற்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து பாருங்கள். நான் உங்களுக்கு நிச்சயமாய் வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடும். வேதத்தில் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1 முதல் தொடர்ந்து நீங்கள் வாசித்தால் 50ஆம் வசனம் வரையிலே பெரிய ரகசியத்தை கற்றுக்கொள்ளலாம். தனது மகனுக்கு வயதாகிவிட்டது என்று கடந்து போகிற நாட்கள் வந்தபோது ஆபிரகாம் நமக்கு ஒரு நல்ல சாட்சி. வீட்டில வயதிலே முதிர்ந்தவன் அந்த எலியேசர் ஆகிய ஊழியக்காரனை அனுப்புகிறான். முதல் காரியம், எலியேசர் யார்?
11ஆம் வசனம், சாயங்கால வேளையில அவன் அன்றைக்கு என்ன செய்தான்? ஒட்டங்களை மடக்கினான், முழங்கால் முடக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தான். அது சாயங்கால வேளை. அதே சமயத்துல மணமகன் ஆகிய ஈசாக்கும் ஜெபிக்கிறவனாயிருந்தான். அதே ஆதியாகமம் 24:63 சொல்லுகிறது, சாயங்கால வேளையில ஈசாக்கு எதற்காக போனான்? சற்று ஓய்வெடுக்க அல்ல, அங்கே பணிகளை செய்ய அல்ல. அவன் சாயங்காலத்திலே வசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 24:63 சொல்லுகிறது, தியானம் பண்ணவும் என்ன செய்தான்? ஈசாக்கு என்ன செய்தான்? அவன் ஜெபிக்கிறவனாய் கடந்து போனான். சங்கீதம் அநேக காரியங்கள் நமக்கு தியானத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறதா இருந்தாலும் ஈசாக்கு ஆதியாகமம் 31:42 சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்தவன், பயபக்தி உள்ளவன். அதனால்தான் தியானிக்கிறவனாய் தியானம் பண்ணுகிறவனாய் போனான். பின்பு கண்களை ஏறெடுக்கிறான். 64ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய அருமையான மனைவி சாதாரணமானவள் அல்ல. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, மகா ரூபவதி, புருஷனை அறியாதவள். அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒட்டகத்திலே ஏறி வர கண்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எத்தனை பெரிய உண்மை பாருங்கள். மனைவியை கண்டு அடைகிறவன் நன்மையானதை கண்டு அடைகிறான், கர்த்தரிடத்திலே தயையும் பெறுவான். இந்த மகா பெரிய சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி காண்பித்தார். உங்கள் நாட்களிலும் கூட உங்களுக்கோ உங்கள் அருமை பிள்ளைகளுக்கோ இதுவரையில் விவாகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு கணவனோ மனைவியோ இதுவரை கிடையாது இருப்பாள் என்றால் உங்களிடத்தில் ஏதாயிலும் ஒரு தீமை இருக்கலாம். தீமையை விட்டு விலகி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து பாருங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், குறுகிய நாட்களில தேவ பயமுள்ள, தேவ பக்தி உள்ள ஒரு நல்ல புருஷனை, நல்ல மனைவியை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி விட அல்லேலூயா சொல்லுவோம். அதோடு மாத்திரமல்ல, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல். அதனுடைய அர்த்தம் என்ன? பலஸ்தீனா நாட்டில எங்கு பார்த்தாலும் எளிய அல்லது பணக்கார வீடுகளை சுற்றிலும் திராட்சை கொடிகள் படர்ந்திருக்கும். மனைவியானவள் விருந்தாளிகள் வந்த உடனே உபசரிக்கும்படியாக அந்த திராட்சை பழத்தை பறித்து வந்து அவைகளை சாறு பிழிந்து அவைகளை விருந்தாளிகளுக்கு பரிமாறுவாள். அந்த நல்ல குணம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற மனைவிக்கு கிடைக்கும். நீதிமொழி 31:10-31 வசனங்கள் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அதில் அநேக சத்தியங்களை ஆண்டவர் அடக்கி அவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி எழுதி வைத்திருக்கிறார். படித்து பாருங்கள். பிரியமான நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். கைத்தட்டுங்க பார்ப்போம். ஞானமுள்ள ஸ்திரியை குறித்து நீதிமொழி 9:1 சொல்லுகிறது, ஞானம் என்ன செய்கிறதாம்? தன்னுடைய வீட்டை கட்டி தன்னுடைய 7 தூண்களை சித்திரந்தீர். கைத்தட்டுங்க பார்ப்போம். ஏன் இதை கைத்தட்ட சொல்றேன்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி புத்தி உள்ள ஸ்திரியை, ஞானமுள்ள ஸ்திரியை கர்த்தர் கொடுக்கும் போது அவங்க வீட்டை சுற்றிலும் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். கண்ணீர் வடிக்க வைக்கிறவள் அல்ல, மற்றவர்களுக்கு கனிந்து பணிபடை செய்கிறவளாக, மற்றவர்களுக்கு விருந்து உபசரிக்கிற நல்ல குணசாலியான மனைவி ஆயிருப்பாள். அடுத்ததாக உன் பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் தத்தெடுக்க வேண்டியதில்லை, பிள்ளைகளையே பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும். ஏற்ற காலத்தில் தேவனாகிய கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை தருவது ஒரு நன்மை. அது மாத்திரம் பிள்ளைகள் சாதாரணமானவர்களாக இருக்க போகிறது இல்லை. ஏசாயா 65:23 சொல்லுகிறது, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவது இல்லை. அப்படியானால் அவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெறுவார்கள்? உன் வீட்டோரங்களிலே கனிதருகிற செடியை போல் இருக்கிற அந்த மனைவி திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்றால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். அவருடைய அர்த்தம் என்ன? இந்திய தேசத்திலே சவுக்கு தோப்பு அமைக்கும் பொழுது அவைகளை வரிசை வரிசையாய் பாத்தியாய் வைத்து நாற்றுகளை நடுவார்கள். அதுபோல பலஸ்தீனா நாடுகளில், இஸ்ரவேல் நாடுகளில் ஒலிவு தோப்புகளை அமைக்கும் போது அவைகளை பாத்தியாக வைத்து இளம் நாற்றுகளை வரிசை வரிசையாக நடுவார்கள். நாள்பட அவைகள் விளைந்து அவைகள் உயர்ந்திருக்கும் பொழுது பார்க்கிறதற்கு அழகாக ஒழுங்காக இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? உன் பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகள் ஆகியிருப்பார்கள். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் உன் பந்தியை சுற்றிலும் என்று சொல்லும் போது வீட்டிலே உனக்கு ஒரு பந்தி இருப்பார்கள்,
அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய திருவிருந்தாகிய பந்தியிலே உங்களோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பங்கு பெறுகிற ஒரு நல்ல குடும்பமாய் உங்களுடைய குடும்பம் இருப்போம். ஹல்லேலூயா. உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல பிள்ளைகள் இருப்பார்கள். எப்படி ஒலிவ மரம் என்று சொல்லும் போது சாதாரணமானது அல்ல. சங்கீதம் 144 12 சொல்லுகிறது. சொல்லுங்க, எங்கள் குமாரர். சொல்லுங்க பெற்றோர்கள், சொல்லுங்க பிள்ளைகள், எங்கள் குமாரர் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். சரி ஐயா, எனக்கு பெண் குழந்தை இருக்கு, அது எப்படி இருக்கும்? எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூளை கற்களை போல இருப்பார்கள். கைத்தடிங்க பாப்போம். உங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள், பிரியமான சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களை போல இருப்பார்கள். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ மக்களுக்கு. தேவன் கொடுக்கிற மனைவி, பிள்ளைகள், குடும்பம், இது பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் 128 சங்கீதம் 5:6 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. சியோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் தொடர்ந்து நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லும் போது, ஜெருசலேம் என்றால் எபிரேய பதம் இப்படி விளக்குகிறது. ஜெரு என்றால் அஸ்திவாரம், சாலேம் என்றால் சமாதானம், சமாதானம் உள்ள அஸ்திவார நகரம். உன் குடும்பத்திலே சண்டை சச்சரவு இருக்காது. ஜெருசலேமின் சமாதான வாழ்வை நீ நித்தமும் காண்பாய். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் என்று சொல்லுகிற வேளையில ஆண்டவர் 6ஆம் வசனத்தில் சாதாரணமாய் சொல்லவில்லை, நீடித்த நாட்களுக்கு அடையாளமாக ஆண்டவர் சொல்லுகிற இந்த வேத வசனத்திலே தாவீது எழுதி வைத்திருக்க 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 128:6 என்ன சொல்லுகிறது? நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பாரு. ஆமா, எருசலேமுக்கு உண்டாகும். அதனுடைய அர்த்தம் என்ன? உனக்கு பிள்ளை இல்லாம போகாது, உனக்கு பிள்ளைகளை கொடுப்பார். அவர்களுக்கு விவாகமாகி அவர்களுக்கு பிள்ளை பெறும்போது உனக்கு பேர பிள்ளைகள் இருப்பாங்க. பேர பிள்ளைகள் வயது சென்று அவர்களுக்கு விவாகம் ஆகும்போது உனக்கு எள்ளு பேத்தி இருப்பாங்க. எள்ளு பேத்திக்கு விவாகம் ஆகும்போது கொள்ளு பேத்தி இருப்பாங்க. உங்களுக்கு நீடித்த நாட்களை கர்த்தர் தருகிறார் என்று அர்த்தம். சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, ஆண்டவர் யார்? நீடித்த நாட்களால் நம்மை திருப்தி ஆக்கி தம்முடைய ரட்சிப்பை நன்மைக்கு காண்பிக்கிறவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நன்மைகள் ஆவிக்குரிய நன்மைகளோடு கூட. எபேசியர் 1 அதிலே 3ஆம் வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறாரே, அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாகிய நன்மையினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பவுல் இதை அடையாளப்படுத்துகிறார். போதுவிட்டோம். முதல் குறிப்பிலே சொன்னேன், கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். இரண்டாவது அதுதான் இந்த 31ஆம் சங்கீதம் 19 உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம். அதிலே இரண்டாவது பகுதி அதே வசனம் அடையாளம் காட்டுகிறது, மனுப்புத்திற்குமாக உம்மை நம்புகிறவர்களுக்கு. தாவீது எழுதின அத்தனை சங்கீதத்தையும் பாருங்கள். 71ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை குறிப்பாய், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அவர் சொல்கிறார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். 5ஆம் வசனத்தை விட்டிலே போய் வாசித்து பாருங்கள். தாவீதினுடைய நம்பிக்கை எப்பொழுதும் கர்த்தர் மேலேயே இருந்தது. பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை நிமித்தமாக அவர் சொல்லுகிறார், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரையே நம்பி இருந்ததினால அவருக்கு தேவனாய கர்த்தர் 119ஆம் சங்கீதம் 96ஆம் வசனத்திலே ஒரு சாட்சி கொடுக்கிறார். சகல சம்பூர்ணத்துக்கும் நான் ஒரு எல்லையை கண்டேன். கைத்தட்டுங்க பார்ப்போம். சகல சம்பூர்ணத்துக்கும் ஒரு எல்லையை கண்டதனுடைய தாவீதினுடைய ரகசியம் என்ன? கர்த்தரையே நம்பி இருந்தார். பிரியமானவர்களே, எந்த மனுஷனை நீங்க நம்பக்கூடாது என்பதற்காகத்தான் பரிசுத்த வேதாமத்தில் மைய வசனமாய் மெய்யாய் எழுதப்பட்டிருக்கிறது. 118ஆம் சங்கீதத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. உங்க போதகர் அழகா சொன்னாங்க, மே மாசம் கடந்து போகுது, ஜூன் மாசம் வருது, பள்ளி படிப்புக்கான பணத்துக்கு இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கும் போதே அங்க முடிஞ்ச உடனே போய் மனுஷனை நான் கேட்பேன். அப்படி நம்பாதீங்க. நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரேயா இருக்கிறார். எல்லாமே அவர் பார்த்து கொள்ளுவார்.
அப்படின்னு சொல்லிட்ட பிற்பாடு நீங்க எதற்காக கலங்கணும்? யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். நான் பாட்டு பாடல, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அழகாக வேத வசனத்தை என் இருதயத்துக்குள்ள ஆழமாக நான் உளிவெட்டாக வெட்டி ஈய எழுத்துக்களாக இந்த 72 வயதிலும் பதித்து தான் வச்சிருக்கேன். கைத்தட்டுங்க பார்ப்போம். எந்த ஒரு குறிப்பும் வேதத்தில் கிடையவே கிடையாது. எந்த சந்தேகத்தையும் எந்த நடுராத்திரிலும் நீங்க கேட்டீங்கன்னா அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தொலைபேசியில சொல்லுவேன். எனக்கு தொல்லையே கிடையாது. உங்களுக்கு நிச்சயமா அந்த காரியம் எங்க இருக்கு, என்னுடைய விளக்கம் என்ன, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். போகட்டும். தாவீது அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அடுத்தபடியாக தாவீதின் குமாரன் அன்றைக்கு தாவீதுக்கு பின்பாக அரசாட்சியில அரண்மனையில இருக்கக்கூடிய அரியாசனையில அமர்ந்ததான சாலமோன் இருக்கிறாரு. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். கைத்தட்டுங்க பாப்போம். நீ நன்மையை கேட்க வேண்டாம், நன்மையே பலனாக உன்னிடத்தில் வரும். கவனிக்கிறீங்களா? யாருக்கு வரும்? நீதிமான்களுக்கு என்று வேதம் சொல்லு. நீதிமான் ஆகிறதற்கு நாம் பெரிய காரியங்கள்லாம் வாசிக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 11 இருக்கு. அநேக வசனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வசனம் எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறது, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். கவனிக்கிறீங்களா? கட்டளை தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. யாத்திராம் 20ஆம் அதிகாரம் 3-17 வரைக்கும் பைபிளை திறக்காம வரிசையாக தடுமாறாம இந்த 10 கட்டளை யாராவது சொல்ல முடியுமா? கை வைத்துங்க பாப்போம். உங்களுக்கு பெரிய பரிசு கொடுக்கிறேன். மனம் பதறாம சொல்லுங்க. நான் சொல்லட்டுங்களா? என்ன என்று உனக்கு வேற தேவர்கள்? இப்ப நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டாம். இரண்டாவது, என்ன என்று யாதொரு சொரூபத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். மூன்றாவது, என் நாமத்தை, அதாவது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே. ஆமா. நான்காவது, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. ஐந்தாவது, உன் தகப்பனை உன் தாயின் கனம் பண்ணுவாயாக. ஆறாவது, கொலை செய்யாதிருப்பாயாக. ஏழாவது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எட்டாவது, களவு செய்யாதிருப்பாயாக. ஒன்பதாவது, பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பத்தாவது, பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. கைத்தட்டுங்க பார்ப்போம். இது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஆண்டவர் சுருக்கமாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம், இதை செய், இதை செய்யாது. எவைகளெல்லாம் வேதத்திலே செய்யாதே என்று சொல்லுகிறாரோ அவளை செய்யக்கூடாது. எவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அவைகளை செய்கிறவர்கள் எல்லாம் நீதிமானாயிருப்பான், நியாயத்திலே நடப்பான், உண்மையாயிருப்பான். 128ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? அநேக காரியங்களில் உண்மை இல்லாதனால்தான் நன்மையே இல்லை, மேன்மையும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உண்மையுள்ளவர்களைத்தான் ஆண்டவர் நன்மையினாலே நிரப்புகிறவராயிருக்கிறார். பரிபூரண ஆசீர்வாதமாகிய நன்மை, நாம் அனுபவிக்கிற சகல விதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை, உண்மை, உண்மை. உண்மையை குறித்து நிறைய காரியம் சொல்லணும். போகட்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 28:10 வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். கொஞ்சம் கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க. உத்தமர்களாய் இருக்க வேண்டும். உத்தமத்திற்கு ஒரே வசனம் 119ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அவர்கள் தான் பாக்கியவான்கள். கொஞ்சம் கவனிங்க. இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நடக்கிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். கடந்த நாளில் ஒரு இடத்துல ஒரு நபரை சந்திச்சேன். அவரிடத்துல ஒரு காரியத்தை குறைவை கண்டேன். ஐயா, என்னையா தலையில நல்லா டை அடிச்சிருக்கேன். டைன்னா பொய்யாச்சே. உடனே அவங்க வேற யாரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களாம் டை. நான் சொன்னேன், அவங்கெல்லாம் உதாரணம் இல்லை, நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி, எல்லாவற்றிலும் அவர் தான்.
பாருங்க, என்னுடைய முடி வெள்ளையா இருக்கு. நாங்க வரத்து மேல டை அடிச்சுட்டு வந்தோம்னு வச்சுங்க, அது உள்ள இருக்கும்போது அது கருப்பெல்லாம் வெள்ளைன்னு சொல்லிட்டே இருக்கும். அப்போ ஐ வாண்ட் டு டை ஃபார் டை, பட் ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் கிரைஸ்ட். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இதில் இல்லதென்று தான் சொல்லணும். இதற்கு மேலானது தீமையினாலே உண்டாயிருக்கும். உச்சந்தலையிலே உண்மை இல்லைன்னா உள்ளங்கால் வரைக்கும் பொய் தான். பாஸ்டர், am I correct? இல்லை ஐயா, நான் உங்களை அதுக்கு சொல்லலை. ஸோ என்னுடைய கான்செப்ட் நான் வெளியே சொல்றேங்க. ஒருவேளை இது வரைக்கும் டை அடிச்சேன், கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, மாற்றிங்க. சொல்லுங்க, ஐ வாண்ட் டு டை ஃபார் டை, பட் ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் கிரைஸ்ட். போகட்டும். ஆக உத்தமர்களோ என்று சொல்லும் போது வேத வசனத்தின் மேல் நடக்கிறவர்கள் தான் நன்மையை பெறுவார்கள். போகட்டும். அடுத்தபடியாக சொல்லுகிற ஒரு வசனம் அருமையானது. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, தேடுகிறது என்றால் ஒரே ஒரு வசனம் சங்கீதம் 22:26 வசனம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்கள் உம்மை துதிப்பார்கள். கவனிக்கிறீங்களா? அதே சமயத்தில் நீதிமொழி 8:17 இவ்விதமாய் சொல்லுகிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கவனிங்க, அப்ப தேடும் போது கண்டு அடைகிறது கர்த்தர் மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் நன்மையும் கண்டடைவோம். தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாலும் இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி. அதை பிரசங்க ஆரம்பிச்சா ஒரு வாரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன். சிங்கம் வேதத்தில் இருக்குங்க, பழைய புதிய ஏற்பாட்டில் அருமையானது. தென்குமரி மாவட்டத்திலும் பல இடங்களில் பிரசங்கித்திருக்க சிங்கம்ன்ற தலைப்பில். சரி, போகட்டும். இந்த வசனத்தில் மிக முக்கியமானதா என்ன சொல்லுதுன்னா, அவைகள் தாட்சி அடையும் பட்டினியா இருக்கும். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் மனப்பாடமா சொல்லுங்க, மை லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷல் நாட் வாண்ட். இல்லையா? கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சிங்கக்குட்டி தாட்சி அடையும். கவனிங்க, ஒரு சமயம் படிப்பறிவு இல்லாத ஒரு தாய் அவர்கள் சபையில எழுந்து சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லும் ஒரு பாட்டு பாடுறேன்னு. என்ன பாட்டு பாடினாங்கன்னா, இப்படி பாடினாங்க, கர்த்தரை தேடுகளுக்கோ கூரை இல்லையே கூரை இல்லையேன்னு பாடிட்டாங்க. உடனே போதவர் பார்த்தாரு, விசுவாசிகளையும் பார்த்தாரு. அம்மா கொஞ்சம் படிப்பில்லை, தயவு செய்து அவங்க கொஞ்சம் திருத்தம் சொல்லிக்கிறோமா, இந்த கூரை இல்லை இல்லம்மா, கூரை போங்க பாஸ்டர். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால கர்த்தரை தேடலை, நான் ஒரு கூரை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கர்த்தரை தேட ஆரம்பிச்சுங்க பாஸ்டர். நீங்க தானே சொன்னீங்க கர்த்தரை தேடினா இல்லை ஒரு குறைவும் இல்லைன்னு. கர்த்தரை தேடலாம் பாருங்க, கூரை வீட மாற்றி மச்சு விடா கர்த்தர் மாத்திட்டாரு. அதனால தான் இப்ப நான் கூரை இல்லையேன்னு பாடுறேன்னு சொன்னாங்க. எப்படி பாடுறாங்க? நீங்க எப்படி பாடுவீங்க எனக்கு தெரியாது. போகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுவதற்கு குறைவில்லையா? ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவு படவே படாது. ஆனா 9ஆம் வசனம் மனப்பாடமா தெரியுமா? அதுல கர்த்தருக்கு முன்பாக பயந்து, நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் குறைவில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. அதே சமயத்தில் பரிசுத்தவானாகவும் இருக்கணும். அப்பதான் என்ன இல்லை, ஒரு நன்மை என்ன செய்யாது. மத்தேயு 7:11 வசனம், பொல்லாதவர்களாய் உங்கள் தகப்பன்மார் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. நன்மையானவைகளை கொடுப்பது சந்தேகம் அல்ல. பொல்லாதவனுக்கு தகப்பன்மார் உங்களிடத்துல அவர்கிட்ட அப்பம் கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? லூக்காவில் 11:12 சொல்லுது, முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? மத்தேயு 7:11 சொல்லுகிறது, அப்படியே பொல்லாதவர்கள் தகப்பன்மார்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை, அதான் நன்மையானவர்களை கொடுப்பது நிச்சயமானால் பரமபிதா என்ன செய்வார் என்றால், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். கூப்பிடு என்றால் என்ன? 3 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். அதுதான் வேதத்தில் அழகாக எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு,
அப்போது நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியம் நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமில்லை, ஏசாயா 58 நீங்க 9ஆம் வசனத்தை, ஏசாயா 65 24ஆம் வசனத்தை, சங்கீதம் 145 18 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த 18 19 சொல்லு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடல யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் போட்டு வீட்டுல போய் பாடு. எப்போது என்ன சொல்லணும், பஞ்ச பாட்டு சொல்லி பாடக்கூடாது. கூப்பிடு, என்ன சொல்லுங்க, கூப்பிடு. யார கூப்பிடுறது? ஃபீஸ் கட்ட முடியல, யாரையும் கூப்பிடாதீங்க. ஒரே ஒருவர் இருக்கிறார். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம், யோவான் 14 தான் தெரியும், 13 தெரியாது. 14 என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை, ஆனா 13 தெரியுமா? என் நாமத்தில் எதை கேட்டாலும் பிதா குமாரனில் மகிமைப்படும்படி அதை செய்வேன். மத்தேயு 21 22, 1 யோவான் 5 14 15 இதெல்லாம் விசுவாசத்தை நமக்கு சொல்லுகிறது. ஆக விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டா எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மிக மேன்மையான ஒரு அனுபவம் என்ன? ஜெபம். அதுதான் கூப்பிடுதல். எது தோற்று போனாலும் ஜெபம் ஒரு காலம் தோற்று போகாது. பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. இது மாதிரி பிரேயரை பற்றி சொல்லணும்னா ஒரு வருஷமா பிரசங்கமே பண்ணலாம். கைத்தட்டுங்க பார்ப்போம். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையில எல்லா ஜபத்தையும் கற்றுக் கொடுப்பேன். யாரெல்லாம் எப்படி எல்லாம் ஜபம் பண்ணாங்க. ஒரு சின்ன ஜபமா, சாலமோனின் ஜபமா 1.5 மணி நேரம் உங்களுக்கு 7 குறிப்பு கொடுப்பேன். அப்படி ஜபத்தை தாவீதின் ஜபமா, எசேக்கியேல் ராஜாவுடைய ஜபமா, ஜபத்தை குறித்து வேதம் முழுவதும் ஆபிரகாமில் இருந்து எப்பாப்ரா, பவுல், இப்படி எல்லாரும் ஜபிக்கிற ஜபத்தை கற்றுக்கொண்டா நீங்க ஜபிக்க ஜபிக்க உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வசனம் தான் நமக்கு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி கொடுப்பாரா? ஆமா, ஆகவே கூப்பிடுங்க. அதிகாலையில் நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். ஜெபிங்க. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அருமையான ஒரு வசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற, யாருக்கு ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறார் என்றால் சங்கீதம் 122 1-9 வசனத்தை வாசித்தா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அது 7 மணிக்குன்னா 8:45 மணிக்கு வர்றது, சிலர் 7:45 வர்றது. அவங்களுக்கு இந்த வசனம் சொல்லல. மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று யாரோ தாவீதுக்கு சொல்லிட்டாங்க. அப்போது எப்படி இருந்தாரா? எப்படி இருந்தாரு? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியா இருந்தாரு, மகிழ்ச்சியா இருந்தார். 9ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றார், என் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். யாரெல்லாம் ஆலயத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு நன்மை தேடி வரும். அப்படி ஆலயத்து வந்து சும்மா போக கூடாது. 2ஆம் வசனம், எருசலேமே என் கால்கள் ஆலயத்தில் நிற்கலாகி. பாஸ்டர் பாருங்க, அருமையா ஒரு வர்ஷிப் நடத்துறாரு இல்லைங்களா? கால்கள் நிற்கணும், உட்கார்ந்துட கூடாது. 4ஆம் வசனம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது, தேவனுடைய நாமம் விளங்குவதற்கு ஏதுவாக அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனை வந்து ஆத்திரப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணா நிச்சயமா எல்லா நன்மையும் கர்த்தர் தருவார். ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை. அப்ப ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆத்திரம் வராது. ஆண்டவர் ஆத்திரமா இறங்கி வருவா. 118ஆம் சங்கீதம் 6 முதல் 10 வசனத்தில் வீட்டில் வாசிப்பார். எனக்குண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவருடைய செவிகளில் போய் அவருடைய சத்தம், அந்த ஜப சத்தம் கேட்டுத்தான் ஆண்டவர் இறங்கி வருகிறார். இறங்கி வரும் பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கேருபீன்கள் மேலே காற்றின் சட்டுகளை கொண்டு வேகமாய் பறந்தா. 2 சாமுவேல் அழகமாய் 22ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதுல சங்கீதம் 18:10 விட 2 சாமுவேல் 22:11 சொல்லுகிறது, காற்றின் சட்டைகளை கொண்டு வேகமாய் பறந்து வருகிற அவர்களுக்கு தரிசனமானார். கைத்தட்டுங்க பார்ப்போம். என்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுது நெருக்கத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல். ஜூன் மாசம் பள்ளி
செலவுகளுக்காக 8 திசைக்கு அழிய வேண்டியதில்லை. ஒரே ஒரு திசை. 121 சங்கீதம் 1 வசனம், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்து வரும்? எனக்கு ஒத்தாசை பர்வதங்களில் இருந்து வரும். ஹல்லேலூயா. சும்மா பாட்டு பாடுவாங்க, மை ஹெல்ப் ஃப்ரம் அபவ். ஆனா எப்பவும் எங்க தான் பார்க்கறது? பார்க்காதீங்க. உதவி எங்க இருந்தா வரும்? பாட்டெல்லாம் பாடலாம், பெருக்கமன் பாட்டெல்லாம் பாடினா நேரமே இல்லாம போயிடும். நான் சில பாட்டெல்லாம் அப்படியே நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாட என்ன வருதுன்னா தேவ பிரசன்னம் வருது. ஹல்லேலூயா. தேவனே இறங்கி வருவார். சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்த. இன்னும் ஸ்தோத்திரத்தோட நீங்க பண்ணிட்டீங்கன்னா யாத்திராம் 20:24 மண்ணினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, அடுத்த முறை வரும்போது இந்த சத்தியத்தை பிரசங்கிக்க உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. ஆதியாமத்திலிருந்து ஆண்டவர் 10 காரியங்களை வெளிப்படுத்தினார். சமீபத்தில் ஒரு நாள் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி விடிய கால 1:50 ஆண்டவர் அப்படியே எந்திரிச்சு உட்கார வச்சார். ஒரு அரை மணி நேரத்தில் 10 குறிப்பு கொடுத்துட்டாருங்க. எதுல? யாத்திராமம் 20:24. மண்ணினாலே நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, அதன் மேல உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் தகன பலியாகவும் சமாதான பலிகளாகவும் எனக்கு செலுத்துவாயாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கைத்தட்டுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினாலே பிரஸ்தாபப்படுத்துங்க. சங்கீதம் 69:30, 31 சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தினாலே அப்படி பாடி பிரஸ்தாபப்படுத்தும் போது கொம்பும் விழிகளும் உள்ள காலை ஏறி பாட்டு, இதுவே கர்த்தருக்கு பிரியம். சரி, நான் அடுத்த குறிப்புக்கு போக விரும்புகிறேன். பிரியமான நன்மையை ஆண்டவர் அளவில்லாமல் கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற அந்த நன்மைக்கு ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். இதை நீங்கள் மறந்தே போகக்கூடாது. ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆலயத்துக்கு வந்தா இன்னும் 122 சங்கீதம் 6 வசனம், அந்த வசனம் சொல்லுகிறது, எருசலேமே உன்னை நேசிக்கல எப்படி இருப்பாங்க? செத்து போவாங்க. அப்படியா இருக்கு? எங்க அம்மா எனக்கு சுகீர்தராஜின் பேர் வச்சாங்க. சுகமாய் இருப்பாய், சுகித்து இருப்பாய். இதெல்லாம் எங்க இருக்குன்னா உபாமா 5ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசித்து பாருங்க. எப்படி சுகித்து இருப்பாய், சுகமாய் இருப்பாய். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவாலயத்தை நேசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, மற்ற உபவாச கூட்டம், எழுப்புதல் கூட்டம், இரவு ஜபம், அதோட பார்க்கும் பொழுது என்னென்ன ஆராதனைகள்லாம் ஒழுங்குல இருக்கோ ஒழுங்கா வந்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க சுகித்திருப்பீங்க. 7ஆம் வசனம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். கைத்தட்டுங்க பார்ப்போம். இன்னும் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? யோபு தான் அப்படி அதில் ஆராதித்து ரொம்ப மகிழ்ந்து கொண்டிருந்தான். யோபு 5:24, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்துக்கெல்லாம் ஏசாயாவில் 54:13 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம். கல்யாணமாகாதவங்க சொல்லாதீங்க, கல்யாணம் மட்டும் சொல்லுங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? ஆமா, இன்னைக்கு நிறைய காரியம்லாம் பெரிதான சமாதானமே இல்லை. போகட்டும். அடுத்ததாக ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு முக்கியமான ஒரு வசனத்தை 5ஆம் அதிகாரம் 25 நீங்களே எடுத்து வாசிக்கணும். 5:25. ஆண்டவர் ஏன் நன்மையை தடை பண்ணுகிறார்? உங்கள் அக்கிரமங்களே இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர கொஞ்சம் கவனிங்க பிரதர். உங்கள் அக்கிரமம், உங்களுடைய பாவம், இவைகள் தான் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. நன்மையை ஒட்ட கூட விடாது. ஒரு நன்மையும் வராது. உங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய பாவம் இருந்தா உங்களுக்கு என்ன வராது? ஆமா, ஆராதனை 9 மணின்னா 9 அடிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். லேட்டா வந்தாலே போச்சு. என்ன ஆகி போச்சு? கிரமம் போச்சு, அக்கிரமமாயி. சரிதானோ? நான் சொல்ல தவறா? கொஞ்சம் கவனிங்க. 1 கொரிந்தியர் 14:40 சொல்லுது, சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுள். அப்ப கிரமமா செஞ்சிட்டீங்கன்னா அக்கிரமம் நம்மகிட்ட இருக்காது, பாவம் நம்மிடத்தில் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். எரேமியா 31:14 வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். There will be satisfaction. கவனிங்க பிரதர், வீட்டில் போய் எவ்வளோ இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றீங்க, பூரி சப்பாத்தி கொத்து பரோட்டா எல்லாமே சாப்பிட்றீங்க. ஆனால் என்ன இல்லை? தேர் இஸ் நோ பீஸ். சொல்கிறாங்க, ஒரு இன்னும் 2 பீஸ் போடுங்க. ஏன்னா 340 ரூபாய் போச்சு மட்டன். ஆனால் நீங்கள் மட்டனில் பட்டன் காமிக்கிறேன் பாருங்க. நான் என்னன்னா எரேமியா 31:14 என் ஜனங்கள் சொன்னார். யார் அவருடைய ஜனங்கள்? எரேமியா 11:3 வாசித்து பாருங்க.
ஆண்டவர் சொல்லுகிறார், என் சத்தத்தை கேட்டு. இப்ப நான் பிரசங்கம் பண்ணது சத்தம் வருது இந்த மைக் மூலியமா, அதுதான் சத்தியம். சொல்லுங்க பாப்போம், என் சத்தத்தை கேட்டு. கொஞ்சம் கவனிங்கம்மா, சிலர் அதெல்லாம் செய்யல. நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் செய்யுங்க, அப்போது நீங்கள் என் ஜனமாக. நான் கேட்கிறேன், ஆண்டவர் வேதத்தில் கற்பித்ததெல்லாம் கை கொண்டிருக்கீங்களா? சொல்லுங்க பாருங்க. ஒழுங்கா உட்காரணும். இது ஒரு காரியம், அங்கங்க பார்க்க கூடாது. இந்த வேதத்தை பிள்ளைகள் காலையில வாசிக்கிறாங்களா? காலையில எழுந்திரிச்ச உடனே முதல்ல வேதத்தை தேடுறாங்களா, சாதத்தை தேடுறாங்களா, காப்பியை தேடுறாங்களா, கத்தரை தேடுறாங்களா? 6 நாள் பள்ளிக்கூடம் போறதுக்கு எவ்வளவு துரிதம், ஆனா ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு மெத்தனம். ஒரு சமயம் ஒருத்தர் தேவாலயத்துக்கு வழி கேட்டார். அப்போ நடுவில் ஒரு குடிகாரன் நின்றுட்டு இருந்தான். வேற ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க பாருங்க, நீங்க எந்த ஜனம் வேகமா ஓடுதோ அந்த பக்கம் கள்ளு கடை இருக்கு, எந்த ஜனம் மெதுவா மெத்தனமா நடக்குதோ அந்த பக்கம் தான் சர்ச் இருக்குன்னு சொன்னோம். நான் கூட வரும்போது பார்த்தேன், சில அப்படியே மெதுவா அப்படியே ஸ்லோவா வரேன். அட மணி இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, 7. நானும் இந்த 72 வயசுல ஓடி மேல வரணும்னு வரேன். சொன்னது புரிஞ்சுதா புரியலைங்களா? தெரியல. ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் எரேமியா, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீங்கள் செய்வீர்களானால் அப்பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க, என் ஜனம். அப்போ இந்த எரேமியா 31:14 2வது பகுதியில என் ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, சாதாரணமான சவாலா சொல்றாரு, நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எந்த நன்மை? அதே எரேமியாவில் 31ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சாதாரணமாக இல்லை, அவர் கொடுக்கக்கூடிய கோதுமை, அதோடு கூட தானியம், அதோடு கூட திராட்சை ரசம், அதோடு கூட எண்ணெய், அதோடு கூட ஆட்டுக்குட்டிகள். ஆட்டுக்கறி கிலோவா கூட வாங்க முடியல, ஆனா இங்க ஆட்டுக்குட்டிகள்னா ரொம்ப சாப்பிட்டா இருக்கும். கவனிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிகளோட நம்ம ஆபிரகாம் சாப்பிட்டாரு, அதுல என்னதெல்லாம் கன்று குட்டிகள் என்பை விழா இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். கைத்தட்டுங்க பார்ப்போம். எதெல்லாம் கொடுப்பாரு ஆண்டவரே? கொஞ்ச நாளைக்கு முன்னாலே கொஞ்சம் தண்ணி கிடைச்சது, இப்போ ஒரு சொட்டு தண்ணி. சென்னையிலெல்லாம் எல்லாம் இதெல்லாம் இது பண்ணி விட்டுட்டாங்க. நான் தங்கி இடத்துல ஆச்சரியமா இருந்தது. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஐயா சொன்னாரு, இது மாதிரி மழைக்காக ஜெபம் பண்ணணும். ஏன் தண்ணி இல்லைன்றதுக்கும் ஒரு காரியம் காட்டுறேன். வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குங்க. தண்ணி இல்லாமல் போறதுக்கு தவிக்கிறதுக்கு காரணம் உண்டு, தண்ணி நமக்கு தாகம் தீர்க்க ஆண்டவர் கொடுக்கறதுக்கும் வசனங்கள் உண்டு. ஆனால் இந்த செய்தி முடிகிற கடைசி 2-3 நிமிஷத்தில் இந்த வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆக இந்த வசனத்தின் அடிப்படையில் அப்படியே ஜனமாக இருந்தா ஆண்டவர் அவர் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். சங்கீதம் 65:4 சொல்லுகிறது, கர்த்தர் சொல்கிறார், என் பரிசுத்த பர்வதம் இருக்கல, என் பரிசுத்த வீடு ஆகிய என் பரிசுத்த பர்வதத்தில் ஆண்டவர் திருப்தி ஆக்குவேன்னு சொல்றார். கைத்தட்டுங்க பார்ப்போம். அப்படி ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு தான் திருப்தி. ஆண்டவர் ஏசாயா 56:7 வசனத்தில், என் பரிசுத்த பர்வத்துக்கள் கொண்டு வந்து என் வீட்டில், என் ஜப வீட்டில் அவளை மகிழ பண்ணுவேன். எத்தனை நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கார். சங்கீதம் 36:8 வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நிறைய நன்மை. அடுத்த குறிப்பு எரேமியா 32:38 என்னுடைய ஜனம்ன்றது கர்த்தர் அடையாளம் காட்டி, அதுல 40, 41, 42 3 வசனத்தை நீங்களே வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் அழகா கற்றுக்கும். சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன், வாசிங்க. எரேமியா 32, 40, 41, 42. ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. இவ்வளவு நேரம் நீங்க பிரசங்கம் கேட்டீங்களே, அந்த குறிப்பின்படி கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன்னா, கர்த்தரை தேடுவர்களுக்கு, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு, நீதிமான்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு இப்படியெல்லாம் நன்மைகள் வரும்னு சொன்னேன்ல, அதுல தான் இங்க சொல்றாரு ஆண்டவர், நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு. கைத்தட்டுங்க. அவர்களை விட்டு என்ன செய்வதில்லை, பின் வாங்குவது இல்லை. இன்னும் நிறைய காரியம் இருக்கு, அடுத்தது வாங்க பார்ப்போம். 41 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல ஆண்டவர் எப்படி இருப்பாராம், சந்தோஷமாய் இருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட அவர் எங்க நாட்டுவேன்னு சொல்றாரு கர்த்தர். நிச்சயமா இந்த தேசத்திலே கர்த்தர் நாட்டுவார். கைத்தட்டுங்க பார்ப்போம். இல்லைன்னா பிடுங்குவார். நாட்டணுமா பிடுங்கணுமா அது உங்க தீர்மானம். நிச்சயமாய் நாட்டுவார்.
42ஆம் வசனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தீமையெல்லாம் அவருக்கு மேல வரப்பண்ணது போல நான் இதுல எழுதப்பட்ட நன்மைகள் எல்லாம் அவர் மேலே வரப்பண்ணுவேன். கைத்தட்டுங்க பார்ப்போம். நன்மைகளை எல்லாம் கர்த்தர் வரப்பண்ணுவார். இதுல 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன் ரொம்ப சுருக்கமா. நீங்க சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தா, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், நாளைக்கு தருவேன் சொல்ல இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. யோபு 42 அதிகாரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. 42ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசித்தா, என் காதுகளினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், என் கண்களோ உண்மை காண்கிறது. கடைசியாக யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப இரட்டத்தினையாய் கொடுத்தா. 7000 ஆடுகளுக்கு 12000 ஆடுகள் என்று வேதத்தில் இந்த யோபு 42:12 சொல்லுகிறது. 3000 ஒட்டங்களுக்கு 6000 ஒட்டகம், 500 ஏர்மாடுகளுக்கு 1000 ஏர்மாடு, 500 கழுதைகளுக்கு 1000 கழுதைகள். அதோடு யோபு இதற்கு பின்பு 140 வருடம் உயிரோடு இருந்த 4 தலைமுறைகளில் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். பூரண ஆயுள் சொல்லவனாயிருந்தான். இதுதான் இரட்டிப்பான நன்மை. யாருக்கு தருவார்? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு என்ன செய்யுங்க? திரும்புங்க. இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கு இந்த 2013ஆம் ஆண்டு மே மாதம் இன்றைக்கு என்று சொல்லுகிறதான 18ஆம் தேதி இந்த காலை 7 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கே கர்த்தர் தருவார். கைப்பிடிச்சு சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மை பாஸ்டர் ஜாஷுவா உங்களுக்கு இன்றைக்கே தருவார். என்றைக்கு தருவார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்றைக்கே. கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்றைக்கே தருவார். இன்றைக்கே தருவார். இதெல்லாம் சாராள பாடின பாட்டு. ரெட்டிப்பான நன்மை நான் பாடினா நேரம் ஆயிடும். இங்க ஒரு முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன். ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க நீங்க. என்ன அந்த குறிப்பு? அதுதான் ஏன் சங்கீதம் 23. யாரை கேட்டாலும் எப்போ பைபிள் படிச்சீங்கன்னா சங்கீதம் 23. சண்டே கிளாஸ் பிள்ளையான்னு கேட்பேன். சண்டைக்கு போக மாட்டேன் நான். கேட்டால் சங்கீதத்தில் ஏதோ இங்கீதம் தெரியாது சொல்றது எப்பவுமே. ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கும் தெரியுமா? தெரியாது. பட் மற்ற காரியெல்லாம் தெரியும். The Lord is my shepherd. எல்லாரும் சொல்லு, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அதுக்கப்புறம் வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி வீட்டில் போய் சொல்லி பாருங்க. அதுல 5ஆம் வசனம், என் சத்துருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாரா? தலையை என்னையால் என் பாத்திரம் நிரம்பி. 7ஆம் வசனம், ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். யாருக்கு நன்மை தொடருகிறதோ அவளுக்கு கிருபை தொடரும். கிருபை தொடர்ந்தா கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். கைகளை தட்டுங்க பார்ப்போம். The Lord shall give that which is good. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு நிமிஷம் நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இந்த செய்தி எனக்கு உறுதியாய் கொடுத்தார். இதுக்காக நான் வேத புத்தகத்தை திருப்பி திருப்பி பார்க்கல. என் இருதயத்தை ஒரு முறை நான் ஆண்டவருக்குமாக திருப்பினேன். கிரேஸ் ஏஜி சபைக்கு வந்திருக்க உங்களுக்கு கிருபையாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மே மாதம் இன்றைக்கு இந்த 18ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதத்தை நீங்க சந்திக்க போறீங்களே, உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் அல்ல, சகல நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்க சம்பூர்ணமாக ஆண்டவர் கொடுக்க போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் ஆண்டவர் எனக்கு தருவார். தருவாரா தரமாட்டாரா? இரட்டிப்பான நன்மை. அது என்ன நன்மைண்டா? பூமிக்குரிய ஆசீர்வாதமான நன்மை ஒன்று. அதே சமயத்தில் ஆவிக்குரிய சகல விதமான நன்மைகளை ஆண்டவர் நாளைக்கல்ல இன்றைக்கே தருவார். ஹல்லேலூயா. இங்க இருந்து நீங்க போறதுக்கு முன்னால உங்களுக்கு இன்றைக்கே கர்த்தர் தருவார். இன்றைக்கே கர்த்தர் தருவார். மழை எப்ப பெய்யும்? வேற ஒன்றும் செய்ய வேண்டாங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 25 சுத்தமான தளத்தை ஆண்டவர் தெளிப்பார். ஆண்டவர் 26ஆம் வசனத்துல நவமான இருதயத்தை கொடுப்பார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நல்ல சதையான இருதயத்தை கொடுப்பார். அதுல ரொம்ப முக்கியமான 26ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா சாதாரணமான மழை பெய்யாது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் சொல்றேன், இடி மின்னலோடு மழை பெய்யும் போது மரங்கள்லாம் ஒடிஞ்சு விழும். பெருங்காற்றோடு மழை பெய்யும் போது பெரும் சேதம் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் மழையை உண்டு பண்ணும் போது அவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல, இந்த குன்னூரில
கிரேஸ் ஏஜி சபையில ஆராதனை வேளையில நாங்கள் ஜெபித்தோம், நல்ல மழையை தரும், ஆவிக்குரிய பின்மாறி ஊற்றப்படும், உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் தருவார். The Lord shall give that which is good. கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தருவாராக. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்ளுவார். யெகோவா ஷலோம் உங்களுக்கு சமாதானமும் தருவார். யெகோவா ஷம்மா கூடவே இருப்பார். யெகோவா ருவா அவர் நல்ல மேய்ப்பரா இருப்பார். யெகோவா ரஃபா உங்கள் நோய்களை குணமாக்குவா. யெகோவா உசேனு கர்த்தர் இல்லாத உருவாக்கி தருவா. யெகோவா மிக்கதேஸ் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவா. யெகோவா கெத்மே அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பா. நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். ஆனா ஒரே ஒரு காரியம், ரொம்ப முக்கியமா பரீட்சை எழுதிட்டு இன்றைக்கு 10ஆம் வகுப்பு பிள்ளைகளாம் 31ஆம் தேதி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், பெரியமான குதிரை யுத்த நாளுக்கு தான் ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ நம்முடைய கர்த்தர் யெகோவா நிசி, அவர் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெயம் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வாராக. May God bless you according to His richness in glory in Christ. Thank you, Pastor. God bless you. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே, எனக்கொத்தா வரும் பர்வதம் நேராய என் கண்களையே எடுப்பே, எனக்கொத்தா வரும் பர்வதம் நேராய கண்களையே எடுப்பே. சொல்லுங்க, என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கால், என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் நம்பகல் உறங்காரே, இஸ்ரவேலை நம்பகல் உறங்காரே, எனக்கொத்தா வரும் பர்வதம் நேராய கண்களையே எடுப்பே, எனக்கொத்தா என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் நம்பகல் உரைக்காரே. Yes Lord, நம்பகல் உரைக்காரே, எனக்கொத்தாசை வரும் பர்வத நேராயன்
கர்த்தர் நன்மையானதை தருவார். எல்லாரும் விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். உனக்கு எது நன்மைன்னு உனக்கு தெரியாது, ஆனா அவர் உனக்கு தருவது நன்மை மட்டும்தான். ஆமென். அவர் உனக்கு நன்மையை மட்டும்தான் தருவார். வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த நன்மைக்காக காத்திருக்கிற நீங்க என்னென்ன காரியங்களை செய்தால் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை குறித்து அருமையாய் தெளிவாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்மையை மட்டும் விரும்பாதீங்க, நன்மையை மட்டும் விரும்பாதீங்க. இப்ப அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நம்மிடத்திலே கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு நாம் நம்மை பரிபூரணமாக ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இந்த வசனங்களுக்கு உள்ளேதான் நீங்கள் எதிர்பார்த்து நிற்கிற நன்மைகள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். இப்ப பேசின இந்த வசனங்கள், இந்த நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ், இவைகளுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் மறைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. நீங்கள் இவைகளுக்கு உங்களை அர்ப்பணித்தால், உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் நிச்சயமாகவே இந்த வசனங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற நன்மைகள் அத்தனையும் உன் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, உன் இருதயத்திலே தோன்றவில்லை. ஆனால் இந்த வசனங்களுக்குள்ளே கர்த்தர் நன்மைகளை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலான, அதை காட்டிலும் மகிமையான, ஓ ஜீசஸ், அவைகளை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். நீ மாத்திரமல்ல, உன்னுடைய குடும்பமும் நன்மையை அனுபவிக்கும். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையில கர்த்தர் எவ்வளவு நல்லவராக, நன்மை செய்கிறவராக எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஏதாகிலும் உம்மிடத்தில் இருந்து கிடைக்குமோ என்று நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மையை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். என் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மைகள் தேவை, எங்களுக்கு நன்மைகள் தேவை. நாங்கள் விரும்புகிற, நாங்கள் தேடுகிற, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இந்த உலகத்திலே ஒருவராலும் ஆண்டவரை கொடுக்க முடியாத ஆண்டவரே, நாங்கள் நன்மைகளை உம்மிடத்திலே எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அந்த நன்மைகளை கர்த்தாவை பெற்றுக் கொள்வதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளை எண்ணி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு, உண்மையுள்ளவர்களுக்கு, உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் நன்மையை தருகிறீர் என்று நீர் எங்களுக்கு போதித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வெறுமையாய் நன்மையை எதிர்பார்க்கிறவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, இயேசுவே, இந்த நன்மைகளை ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்குள்ளே நீர் மறைத்து வைத்திருக்கிறீர். நாங்கள் இந்த வசனங்களுக்கு எங்களை அர்ப்பணிப்பதன் மூலமாய், இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதன் மூலமாய் இந்த நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். இந்த முதல் ஆராதனையிலும் பேசின உம்முடைய தாசனை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், பயன்படுத்தும், பலப்படுத்தும். உம்முடைய மகன் மூலமாய் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒன்றை அறிந்திருக்கிறோம், நீ நன்மையை தருவீர், நீ நன்மையை தருவீர் ஆண்டவரே. வசனத்துக்கு கீழ்ப்படிய நல்ல உள்ளத்தையும் நீர் எங்களுக்கு தருவீராக. வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தையும் எங்களுக்கு தருவீராக. அப்படியே செய்யும், ஆசீர்வதித்து நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் எல்லா விதமான நன்மைகளும் இவர்களை தொடரும்படிக்கு செபிக்கிறேன். கிருபைகள் இவர்களை தொடரும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. நீதியின் வலம் கரமுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் உமக்கு தெரியப்படுத்தி உம்முடைய கரத்தின் நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்திக் கொள்ளும். திரும்பி செல்லும் போதும் உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலும், பயணங்களிலும், வாகனங்களிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. எல்லா கணத்தையும் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.